வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் தமிழ்ன்றது கம்பல்சரி ஆயிடுச்சு. அந்த தமிழை நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தான் படிக்கணும். முன்னாடி இருக்க சிலபஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னுச்சு. இப்போ இருக்க சிலபஸ் அப்படி கிடையாது. இப்போ இருக்க சிலபஸ் வந்து இலக்கணம், புரிதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மனப்பாடத்துக்கு வெறும் 15 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் மிச்சம் இருக்க இந்த 85 கொஸ்டினுக்கு தான் கவனம் செலுத்தணும். இந்த டெஸ்ட் சீரீஸில் இதுக்கான கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு இயர்லேருந்து எவ்வளவு கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் கொஷினாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அதை புக்கில் ஒரே ஒரு டைம் வாசிச்சுட்டு, இந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் வாசிச்சுட்டு நான் ஆன்சர் கொடுத்துருவேன். அதையும் ஒரு டைம் வாசிச்சுட்டு, எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ ஞாபகம் வச்சுட்டு ஈவினிங் டெஸ்ட் எழுதுனா போதுமானது. சரிங்களா? ஸோ இதில் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இயல் தான் கணக்கு. மொத்தம் 63 இயலுக்கு 6th to 12th வரைக்கும். அப்போ 126 நாளில் நீங்கள் வந்து படிச்சிடலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் சென்ட் பண்ணிங்கன்னா தமிழ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதை திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நம்ம புக்கில் இருக்க எல்லாத்தையுமே கொஷினாக கன்வெர்ட் பண்ணுறோம். நீங்கள் புக்கை கூட எடுக்க தேவையில்லை. வேணும்னா புக்கை ஒரு டைம் வாசிக்கிட்டு டேரெக்டாக இந்த கொஷின் பேப்பரை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணால் நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். ஒரு டைம் புக்கை படிங்க. புக்கை படிச்சுட்டு நம்ம கொஷின் பேப்பர் ஒரு டைம் படிங்க. மேக்ஸிமம் எதுவுமே மிஸ் ஆகாது. சரிங்களா? நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் படிச்சுட்டு டெஸ்ட் எதுனா போதும். ஓப்பன் புக் டெஸ்ட் தான். நான் கொஷின்ஸையும் முன்கிட்டே கொடுத்துட்றேன், ஆன்சரையுமே கொடுத்துட்றேன். ஸோ ஆக மொத்தம் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் படித்து பாஸ் ஆனால் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ நான் டிஎன்பிசி படிக்கும்போது தான் எப்படி இருக்கும்னா, நான் ராஜாஜி தெரியும் இல்லையா? ஸோ அங்கே தான் நான் படித்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அலைய விடுவாங்க. கம்மியான கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இதை படிச்சுட்டாங்க அதை படிச்சுட்டாங்கன்னா அதுக்குள்ளே டைம் போயிடும். ஸோ வந்து அவங்களுடைய மெத்தட்னா அலைய வச்சு படிக்கிறது. என்னுடைய மெத்தட் அப்படி கிடையாது. உங்களை நான் அலையாக்கிடுவேன். நான் கொடுக்குறத படிங்க, இதுவே போதுமானது என்ன கேட்டால். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து தமிழ் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து 250. கூகுள் பே நம்பர், சேனல் நம்பர் 9629905190. இந்த நம்பருக்கு கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி வினாக்கள் ஃபில்லப்பில் தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஞாபகம் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து டைலமாக இருக்காது ஆன்சர் பண்ணும்போது. சரிங்களா? உங்கள் விடைகளின் தெளிவுத்தன்மையை கொண்டு வரவும், உங்கள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தவும் ஃபில்லப் அடிப்படையில் வச்சுருக்கோம். பாடத்தில் படிக்க வேண்டிய எல்லா முக்கியமான வரியுமே கொஷினாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். சரிங்களா? 100 days டெஸ்ட் பிளான் இது. 6th to 12th கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறேன். பல்க் கொஷின் வேணும், நானே படிச்சுக்கிறேன், டைம் எல்லாம் அதில் கொடுங்க அப்படின்னா 300 பே பண்ணி பல்க் கொஷின் அனுப்பிச்சிங்கன்னா தமிழ் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் டெஸ்ட்டு நாளைக்கு. சரிங்களா? தமிழ் நியூ புக்கு முதல் இயலில் 125 கொஷின், ரெண்டாவது இயலில் 80 கொஷின். இந்த மாதிரி ஒவ்வொரு இயல் வாய்ஸ் கொஷின்ஸ் பிரிச்சிருக்கும். சரிங்களா? கொஷின் பேப்பர் நான் காமிக்கிறேன் இப்போ சாம்பிளுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ 6th 10th கவர் ஆகும். அடுத்து 11th படிச்சிடலாம். இதுதான் வந்து 6th தமிழ் முதல் இயலுக்கான வினாக்கள். சரிங்களா? இதில் எல்லாமே ஒரு டைம் படிங்க. இதில் வந்து இலக்கணத்துக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருங்க. சரிங்களா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அறிஞர் பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கலந்து கொடுத்துருக்கேன். நான் ஒரு இயல் எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி லைன் வரைக்கும் அப்படியே ஆர்டர் மாறாமல் எடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் எதனா பாயிண்ட்டை மிஸ் பண்ணால் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அது திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 135 கேள்வி கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து வேறு கேள்வி அந்த புக்லேருந்து அந்த லெசன்லேருந்து எடுக்கவே முடியாது. அந்த இயர்லேருந்து அந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் காமிக்கிறேன். ஆன்சர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? கொடுத்துட்டுனா இதே மாதிரி 63 லெசனுக்கும் டெஸ்ட் நடக்கும். இது இல்லாமல் நம்ம இதேமாதிரி ஜிகேவும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தனியாக டெஸ்ட் சீரியஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிகேவும் இதே மாதிரி இருக்கும். லைன் பை லைன், லெசன் பை லெசன் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் குவைரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.